யோசிச்சு பாருங்க ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ன சொல்லிருக்காருன்னு. மனுஷ இனத்தோட வளர்ச்சி நாமளே உருவாக்குற ஒரு விஷயத்தால முடிவுக்கு வரலான்னு சொல்றாரு. நம்மளோட கடைசி கண்டுபிடிப்பு நாம உருவாக்குற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா தான் இருக்குமா? இந்த ஒரு வரியோட தீவிரத்தை மனசுல வச்சுக்கிட்டு வாங்க இந்த உரையாடல ஆரம்பிக்கலாம். இந்த கேள்விதான் இன்னைக்கு நாம பேச போற முழு விஷயத்தோட அச்சாணியே. நாம உருவாக்க நினைக்கிற இந்த ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஜிஐ, மனுஷ குலத்துக்கு ஒரு வரமா அமைய போகுதா, இல்ல நாம செய்ய போற கடைசி தவறா இருக்க போகுதா? வாங்க கொஞ்சம் ஆழமா உள்ள போய் பார்க்கலாம். சரி, ஏஜிஐய பத்தி நல்லது கெட்டதுன்னு விவாதிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அது என்னதுன்னு நாம சரியா புரிஞ்சுக்க வேண்டாமா? ரொம்ப எளிமையா சொல்லணும்னா ஏஜிஐங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தான். ஆனா அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டும் செய்யற ஒரு சாதாரண ஏஐ கிடையாது. அது ஒரு மனுஷனை போலவே யோசிக்கும், கத்துக்கும், எந்த ஒரு புது பிரச்சனைக்கும் தீர்வு காணும். இப்ப ஸ்கிரீன்ல பாக்குறீங்களே, இதெல்லாம் பார்த்தா ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்குல்ல? புதுசா யோசிக்கிறது, ஒரு விஷயத்துல கத்துக்கிட்டத இன்னொரு விஷயத்துக்கு பயன்படுத்துறதுன்னு சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. மனுஷன் மாதிரி யோசிக்கிற, ஆனா ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரோட வேகத்துல வேலை செய்யற ஒரு டெக்னாலஜி. இந்த ஒப்பீடு இதை விட சிம்பிளா இதை விளக்கலே முடியாது. இன்னைக்கு இருக்கிற ChatGPT மாதிரி ஏஐ கிட்ட ஒரு ஆப்பிள்ல சாப்பாடு செய்ய சொன்னா அது உங்களுக்கு ஒரு ரெசிபி கொடுக்கும், அவ்வளவுதான். ஆனா ஒரு உண்மையான ஏஜிஐ என்ன பண்ணும் தெரியுமா? அது உங்க டேஸ்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு தேவையான பொருளை ஆர்டர் பண்ணி ஒரு சமையல்காரரையும் வேலைக்கு வச்சு நீங்க வீட்டுக்கு வர்றப்போ சாப்பாட்டை ரெடியா வைக்கும். இதுதான் ரெண்டுக்கும் இருக்கிற மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். இப்போ நாம ஒரு முக்கியமான கட்டத்துல நிக்கிறோம். ஏஜிஐயோட வளர்ச்சி நம்மள ஒரு 2 வழிப்பாதையில கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. ஒரு பாதை ஸ்வர்க்கத்துக்கு போகலாம், இன்னொரு பாதை நம்ம எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கலாம். முதல்ல நல்லதையே பாப்போம். யோசிச்சு பாருங்க, மனுஷங்களால பல வருஷமா தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளெல்லாம் ஏஜிஐ தீர்க்குது. கேன்சர், எய்ட்ஸ் மாதிரி நோய்களுக்கு மருந்து, கிளைமேட் சேஞ்சுக்கு தீர்வு. யாருமே வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. கேட்கவே ஒரு கனவு மாதிரி இருக்குல்ல? ஆனா அதே நாணயத்தோட மறுபக்கம் ரொம்பவே பயங்கரமா இருக்கு. நம்ம கண்ணு முன்னாடியே கோடிக்கணக்கான வேலைகள் காலியாகலாம், நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லாத பயங்கரமான ஆயுதங்கள் உருவாகலாம். சரி, டெர்மினேட்டர் படம் பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி ஏஐ நம்மளையே ஒரு எதிரியா நினைக்க ஆரம்பிச்சா நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. இது மனுஷ இனத்தோட அழிவுக்கு கூட வழிவகுக்கலாம். இது ஏதோ சினிமா கற்பனை மட்டும் இல்லைன்னு சொல்றதுக்கு தான் டெக் உலகத்துல இருக்கிற பெரிய தலைவரான எலான் மஸ்கோட இந்த வார்த்தைகள். நிபுணர்களோட உண்மையான கவலையே இதுதான். சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஒரு பக்கம் சொர்க்கம், இன்னொரு பக்கம் நரகம். ஆனா இதுக்கெல்லாம் எவ்ளோ நாள் இருக்கு? நம்ம எல்லாருக்கும் மனசுல ஓடுற ஒரே கேள்வி, ஏஜிஐ எப்ப வரப்போகுது? இது கொஞ்சம் பாருங்க. கணிப்புகள் ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கிற அளவுக்கு பக்கத்துல வந்துகிட்டு இருக்கு. 2030, 2027, ஏன் இதை உருவாக்குறவங்கள சிலரே 2026லயே இது நடந்துடும் சொல்றதா ஒரு பேச்சு இருக்கு. அதாவது இன்னும் ஒரு சில வருஷங்கள்ல. இந்த சார்ட் பார்த்தா இன்னும் தெளிவா புரியும். ஒவ்வொரு தடவையும் ஒரு புது ஏஐ கண்டுபிடிப்பு வரும்போதும் ஏஜிஐ வரதுக்கான கணிப்பு காலம் பயங்கர வேகமா குறைஞ்சுக்கிட்டே வருது. பாருங்க, 2019ல 80 வருஷம் சொன்னாங்க, 2023ல வெறும் 8 வருஷம். வேகம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. ஆனா ஒரு நிமிஷம், எல்லாருமே இப்படி நினைக்கல. ஒரு பெரிய டெக்னிக்கல் பிரச்சனை இன்னும் இருக்கு. துவர்கேஷ் பட்டேல் சொல்ற மாதிரி இப்ப இருக்கிற ஏஐ மனுஷங்க மாதிரி தானா தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கறதில்ல. இது ஒரு பெரிய தடை. இதனால நாம நினைக்கிறத விட ஏஜிஐ வரதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகலாம்னு ஒரு கருத்து இருக்கு. சரி, ஏஜிஐ வந்தா என்ன ஆகும்னு பார்த்தோம். அது எப்போ வரும்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. ஆனா இதுக்கு நாம தயாரா இருக்கோமா? நம்ம அரசாங்கமும் இதை உருவாக்குற கம்பெனிகளும் என்னதான் பிளான் வச்சிருக்காங்க? ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஓபன் ஏஐ கம்பெனியே சில தீவிரமான திட்டங்களை அரசாங்கத்துக்கிட்ட முன்வைக்குது. ஏன்னா அவங்களுக்கே தெரியும், திடீர்னு லட்சக்கணக்கான வேலைகள் போனா சமூகத்துல எவ்ளோ பெரிய குழப்பம் வரும்னு. அதை தடுக்கத்தான் இந்த ரோபோக்களுக்கு வரி, மக்களுக்கு ஏஐ பங்குகள்னு புது ஐடியாவெல்லாம் சொல்றாங்க. இந்த திட்டமெல்லாம் கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான கேள்வி, இத உருவாக்குறவங்கள நம்மால முழுசா நம்ப முடியுமா? இங்கதான் அசல் சிக்கலே ஆரம்பிக்குது. ஓபன்ஏஐயோட பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேல ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கு. அவங்க சிஏஓ மேலேயே பொய் சொல்றதா ஒரு குற்றச்சாட்டு. பாதுகாப்புக்குன்னு இருந்த ஒரு முக்கியமான டீமையே கழிச்சுட்டாங்க. போதாத குறைக்கு அவங்களே அவங்க டாக்குமெண்ட்ல கட்டுப்படுத்த முடியாத ஏஐயை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் கவலையா இருக்குல்ல? சரி, இப்போ முடிவுக்கு வருவோம். ஏஜிஐயோட எதிர்காலம்ங்கிறது ஏற்கனவே எழுதி வச்ச ஒரு விதி கிடையாது.
அந்த கதையை எழுதுற பேனா நம்ம கையில தான் இருக்கு. நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது ஏஜிஐங்கிறது வெறும் ஒரு கருவி இல்ல. அது அறிவு, புத்திசாலித்தனம்னா என்னங்கிற நம்மளோட ஆயிரக்கணக்கான வருஷ புரிதலிய அடியோட மாத்தப் போகுது. ஒரு செஸ் போர்டுல விதிகளை மாத்துனா எப்படி ஆட்டமே தலைகீழா மாறுமோ, அதே மாதிரி இந்த டெக்னாலஜி உலக அதிகார சமநிலையே மாத்தி எழுதப் போகுது. யாரு கையில ஏஜிஐ முதல்ல கிடைக்குதோ அவங்க தான் அடுத்த சூப்பர் பவர். எல்லாத்துக்கும் மேல இது நம்மள நாமளே ஒரு கேள்வி கேட்க வைக்கும். மெஷின்கள் கூட நம்மள மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுட்டா, அப்போ மனுஷனா இருக்கிறதுல என்ன தனித்துவம்? நம்மளோட அடையாளம் என்ன? கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டு போறேன். நாம ஒரு கடவுள் மாதிரி ஒரு சக்தியை உருவாக்குறோம். அந்த சக்தி நம்மளோட நல்ல குணங்களோட பிரதிபலிப்பா இருக்கணுமா, இல்ல நம்ம கிட்ட இருக்கிற மோசமான குணங்களோட பிரதிபலிப்பா இருக்கணுமா? அந்த முடிவை நாம தான் எடுக்கணும். இந்த மாதிரி முக்கியமான உரையாடல்களை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னா மறக்காம AI with கார்த்திக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.